சாவகச்சேரி நாவட்குழியில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சி ஒன்றில் விடுதலை புலிகள் தொடர்பான பாடல்களை பாடி காணொளிகளை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்த குற்றச்சாட்டின் பேரில் சங்கீத்தனன் என்ற 24 வயது சொல்லிசை பாடகர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு ஜூன் மாதம் 17ஆம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவருடைய கைதுக்கு எதிராக தமிழ் தேசிய பரப்பில் கண்டனங்களும் ஆர்ப்பாட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அவருடைய விடுதலைக்காக ஜனாதிபதியிடம் பேச்சுவார்த்தைகளும் இடம்பெற்றிருந்தன. ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நீதிமன்றத்தை நாடி இது தொடர்பிலான தீர்வுகளை பெற்றுக்கொள்ளும்படி அறிவுறுத்தியிருந்தார். எவ்வாறு இருப்பினும் சங்கீர்த்தனின் விடுதலை தொடர்பில் நாடளாவிய ரீதியில் பல இடங்களிலும் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எவ்வாறு இருப்பினும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கூறி தமிழர் பகுதிகளில் வாழும் மக்கள் கடுமையாக தொடர்ச்சியான போராட்டங்களில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இந்த விவகாரம் இவ்வாறு இருக்கும் பொழுது இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற குழு தலைவருமான ராசமாணிக்கம் சாணக்கியன் ஐரோப்பிய வெளிநாட்டு நடவடிக்கை சேவையின் தெற்காசிய பிரிவின் தலைவரை பிரசல்ஸில் சந்தித்து இலங்கையிலும் குறிப்பாக தமிழ் மக்களையும் பாதித்து வரும் பல்வேறு அரசியல் மற்றும் மனித உரிமை மற்றும் நல்லாட்சிசார் விடயங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பில் ராசமாணிக்கம் சாணக்கியன் பயங்கரவாத தடை சட்டத்தின் தொடர்ச்சியான பயன்பாடு, அதன் கீழ் தமிழ் ரப் பாடகர் கணேஷ்குமார் சங்கீத்தனின் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள விவகாரம் உள்ளது என்றும் விளக்கியுள்ளார். இந்த கைது சம்பவம் தொடர்பாக தனது ஆழ்ந்த கவலைகளை வெளிப்படுத்தியிருந்தார். இது ஒரு கருத்து சுதந்திரம், ஜனநாயக உரிமைகள் மற்றும் மனித உரிமைகள் மீது ஏற்படக்கூடிய பாதிப்பு எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறு இருப்பினும் ரப் பாடகர் தொடர்பாக தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் திரு M.A. சுமந்திரன் எழுதிய கடிதத்தை திரு சார்ல்ஸ் வைட்லியிடம் கையளித்துள்ளார். அதேவேளை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர்களுடைய நீண்டகால கோரிக்கையையும் நிலைப்பாட்டையும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அடுத்தடுத்து ஆட்சிக்கு வந்த அரசுகள் இந்த சட்டத்தை நீக்குவதாக பலமுறை உறுதியளித்த போதிலும் குறிப்பாக தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு எதிராக இந்த சட்டம் தொடர்ந்தும் பயன்படுத்தப்பட்டு வருவது மிகுந்த கவலைக்குரிய விடயம் என்பதையும் எடுத்துரைத்துள்ளார். சட்டத்தின் பெயரின் அடிப்படையில் உரிமைகள் கட்டுப்படுத்தப்படுவது, கருத்து வெளியிடும் சுதந்திரம் பாதிக்கப்படுவது ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியமானது அல்ல என்பதையும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் PTA சட்டத்தின் தொடர்ச்சியான பயன்பாடு ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP வர்த்தக சலுகை திட்டத்தின் கீழ் இலங்கை ஏற்றுக்கொள்ள சர்வதேச மனித உரிமை கடமைகளுடன் நேரடி தொடர்புடையது என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஹிப்ஹாப் சங்கீத் உள்ளிட்ட பலர் இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்படுவது GSP+ தகுதிக்கான அடிப்படை அமைந்துள்ள மனித உரிமை உறுதிப்பாடுகளை இலங்கைக்கு உண்மையில் நடைமுறைப்படுத்துகின்றதா என்ற தீவிரமான கேள்வியும் எழும்புகின்றது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மிக முக்கியமான ஒரு சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டிருந்தேன். இலங்கை உட்பட ஆசியாவில் இருக்கிற சில நாடுகளுக்கு பொறுப்பான சார்ல்ஸ் வைட்லி அவர்களை சற்று முன்பு சந்தித்திருந்தேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் உரையாடல் நடைபெற்றது. அத்தோடு ஆன் வன் ஹவுட் பாலிசி ஆஃபீஸர் சவுத் ஏஷியா அம்மையார் அவர்களையும் சந்தித்திருந்தேன். அந்த அம்மையார் அவர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய குழு இலங்கைக்கு வருகை தந்த பொழுது எங்களை சந்தித்திருந்தார்கள். மிக முக்கியமாக இந்த சந்திப்பின் பொழுது பல விடயங்கள் சம்பந்தமாக பேசப்பட்டது. பொதுவாக எங்களுடைய மாகாண சபை தேர்தல், மற்றது எங்களுடைய புதிய அரசியலமைப்பு, காணாமாக்கப்பட்ட உறவுகள், அரசியல் கைதிகள். இதில் மிக முக்கியமாக இன்று உடனடியாக பேசிய விடயம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே கைது செய்திருக்கிற ஹிப்ஹாப் ஷகி இல்லாரி சங்கீதனுடைய கைதை பற்றி மிக முக்கியமாக சொல்லியிருந்தேன். இவருடைய கைது நாங்கள் இன்று நீதிமன்றத்திலே சட்டத்தரணி சாயந்தன் அவர்கள் சென்ற பொழுது அந்த வழக்கானது எதிர்வரும் ஜூன் 20ஆம் தேதி பிற்பாடு ஒரு திகதியிலே குறிக்கப்பட்டிருக்கு. ஜனாதிபதியுடன் பேசியதாக சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசியிருந்தார்கள். ஜனாதிபதி நீதிமன்றத்தை தான் நாட சொல்லியிருக்கின்றார். ஜனாதிபதி அதை எங்களுக்கு ஜனாதிபதி சொல்ல தவிர நீதிமன்றத்தை நாடுறது அது எங்களுக்கு தெரியும். அதை நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் இவருடைய கைது சம்பந்தமாக மிக முக்கியமாக ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கவனத்துக்கு எடுத்து சென்றிருக்கேன். ஐரோப்பிய பாராளுமன்றத்திலே கவனத்துக்கும் அவர்கள் அதை எடுத்து செல்வதாகவும் அடுத்த வழக்கு திகதிக்கு முதல் இவருக்கு பிணை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்குமாறு, உடனடியாக இவரை விடுதலை செய்யுமாறு, பிணையிலே விடுதலை செய்யுமாறு ஒரு கோரிக்கையை
ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இலங்கை அரசாங்கத்துக்கு முன்வைக்குமாறு நான் வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கின்றேன். நிச்சயமாக அதை தாங்கள் சாதகமாக பரிசீலிக்கிறதா சொல்லியிருக்கிறார்கள். உண்மையிலே இந்த விடயம் ஒரு கவலையான ஒரு விடயம். பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்றதை முழுமையாக நீக்குவோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த ஒரு அரசாங்கம் தற்பொழுது அதே பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ஒரு பாடலுண்டை பாடிய குற்றத்துக்காக கைது செய்திருக்கிறார்கள். இது மிகவும் ஒரு மோசமான ஒரு விடயம். இந்த விடயத்திலே இவருடைய விடுதலை மிக விரைவாக நடத்தப்படாவிட்டால் இவர் நீண்ட காலம் இவருடைய வாழ்க்கை சீரழியும் வரைக்கும் இவர்கள் சிறையிலே வைத்திருக்க கூடும் என்றதுனால தான் இன்று பெல்ஜியம் பிரசல்ஸ்ல இருக்கிற ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய எக்ஸ்டர்னல் ஆக்ஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் அதுதான் இந்த விடயங்களை கையாளும் இடம். அந்த வகையிலே அவருடைய கவனத்துக்கு அதை எடுத்து சென்றிருக்கிறேன். எங்களுடைய கட்சி சார்பிலே ஒரு கடிதம் ஒன்றையும் எங்களுடைய பொதுச் செயலாளர் கௌரவ M.A. சுமந்திரன் அவர்கள் தந்து இந்த விடயம் சம்பந்தமாக கட்சியினுடைய கோரிக்கையும் என்னிடம் தந்திருந்தார். இந்த கோரிக்கையும் இங்கு சந்திப்பிலே நான் வழங்கியிருக்கின்றேன். அந்த வகையிலே மிக விரைவாக ஹிப்ஹாப் ஷாகி அவர்களுக்கு சங்கீதன் அவர்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும். அதுக்காக எங்களுடைய கட்சி என்னென்ன விடயங்களை செய்யலாமோ அது அனைத்தையும் நாங்கள் செய்வோம். இன்று இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தை ஏன் சந்தித்தென்று சிலர் கேட்டால் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு தான் இலங்கை அரசாங்கம் வாக்குறுதி வழங்கியது GSP+ வரி சலுகையை பெற்றுக் கொள்வதற்காக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நாங்கள் இனி பாவிக்க மாட்டோம் என்று. இதே பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை இவர்கள் மீண்டும் பாவித்திருக்கிறார்கள் என்றதை அவர்களிடம்தான் எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் இவர்களுக்கு கால அவகாசம் வழங்கியிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் நீக்கப்படும் வரைக்கும் எங்களுடைய கட்சி இதுக்காக நடவடிக்கை. நான் அண்மையிலே ஒரு தனிநபர் சட்டமூலம் ஒன்றையும் பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கின்றேன் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவதற்கு. அதே நேரத்திலே தனிநபர் பிரேரணை ஒன்றும் நேற்றைய தினம் அது பார்லிமெண்ட் ஆர்டர் பேப்பரில் வந்திருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் அரசாங்கம் எப்பொழுது அதை விவாதத்துக்கு எடுப்பார்கள். இல்லாட்டி மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு நான் கொண்டு வந்த தனிநபர் சட்டமூலத்தை பொய் சொல்லி அது சட்டத்துக்கு முரணானது என்று பொய் சொல்லி எவ்வாறு அதை அனுமதிக்காம விட்டாலோ அதே போல் இதுக்கும் செய்வார்களோ தெரியாது. எதுக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். அனைவரும் நாங்கள் இந்த ஹிப்ஹாப் ஷாகி அவர்களுடைய விடுதலைக்காக நாங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு குரல் கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் எதிர்வரும் காலத்தில் எங்களுடைய இளைஞர்களுடைய கருத்து சுதந்திரம் முழுமையாக மறுக்கப்படும். அதனால்தான் இன்று இந்த கடிதத்தையும் இங்கு வழங்கி இந்த நடவடிக்கையும் நாங்கள் எடுத்திருக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது. நன்றி. மேலதிக செய்திகளுக்காக எமது YouTube தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.